வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவையும் அரை கப் தேங்காயும் வச்சு ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த ரவை தாங்க. இது வறுக்க தேவையில்லை. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதனால தான் அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் மரமரன்னு இருந்தாலும் பரவாயில்ல. அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைச்ச ரவையோட இந்த தேங்காய் விழுது கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். தேங்காயோட நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்தளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம பிசையும் பொழுது தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. தேங்காய் அரைச்சி விழுதை மட்டும்தான் சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதுவே போதுமானதாக இருந்தது எனக்கு. தண்ணி எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் 3/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்து அதே கப்லேயே தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை முதல்ல நம்ம வடித்து எடுத்துக்கலாம் வடிகட்டி வச்சு. ஏன்னா தூசி மண் எல்லாம் இருக்கும் இல்லையா. வேறு பாத்திரத்தில் நான் ஊற்றிட்டு குக்கரை ஒரு டைம் கழுவிட்டு மறுபடியும் அதே குக்கர்லேயே இந்த சக்கரை தண்ணியை வடிகட்டி சேர்க்குறேன். இப்போ இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 3 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இது கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் 10 பாதாமும் 10 முந்திரி பருப்பும் சேர்க்குறேன். இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது பொடி பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ மாவு 15 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை அப்ளை பண்ணி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இதை உருட்டினதுக்கப்புறமா எல்லாமே ஒரே ஷேப்பாக வரணுங்கிறதுக்காக ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி அழுத்தி சுற்றிலும் இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம். எல்லாமே ஒரே ஷேப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக எல்லாமே இதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சக்கரை பாவு சேர்த்துக்கலாம். பூரி போட்டதுக்கப்புறமா இந்த பாகில் நம்ம 2 பக்கமும் பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்காக இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூரி போட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் விடக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து 2 பக்கமும் வெந்ததுனாலே போதும். ரொம்ப நேரம் எண்ணெயில் விட்டோம்னா ரொம்ப கடினமாகிடும், ஹார்ட் ஆகிடும், ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் பொழுதே நம்ம எடுத்துடணும். இப்போ சக்கரை பாவில் சேர்த்தாச்சு. 2 பக்கமும் நல்லா அதை பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக நம்ம செய்யும் பொழுது சக்கரை பாவு தீந்துருச்சுன்னா மறுபடியும் இதில் ஊற்றி நம்ம இதே போல் பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே அதே போலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். மீதி இருக்கிற சக்கரை பாவை இது மேலேயே நான் ஊற்றிடுறேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அரை மணி நேரம் கழித்து ஒன்றா எடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பாதி அளவு இந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்தாலே போதுமானது. இப்போ இதை நம்ம மடக்கிக்கலாம். இது மேலே அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பிஸ்தாவும் குங்குமப்பூவும் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போது நமக்கு சுவையான ஒரு சூப்பர் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.